கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு நிர்வாகத்தை கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் சரியான விதத்திலே செய்து முடிக்காதே போகும் பொழுது தேவன் அந்த நிர்வாகத்தை நம்மிடத்திலிருந்து வேறொருவருக்கு கொடுக்கிறார். நாங்கள் சரியாக பணத்தை நிர்வாகிக்க பழகாவிட்டால் அந்த காரியங்கள் நாங்கள் நீக்கப்படுவோம். ஒவ்வொரு ஆஸ்தியும், ஒவ்வொரு கிருபையும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு தருகிறது அவருடைய ஆஸ்தியை பராமரிக்கிறதுக்கும் நிர்வாகிக்கிறதுக்குமாகவே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த பணத்தை சரியாக நிர்வாகிக்க தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை, ஆசீர்வாதங்களை நம்பி ஒப்படைக்க மாட்டார். பிரியமானவர்களே, இன்று நம்ம ஆண்டவருடைய இடத்துல ஒரு காரியத்தை கேட்போம். அதாவது, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிர்வகிக்கிற அந்த கிருபையை அவர் நமக்கு தருவாராக. ஜெபத்தில் தொடங்கி நம்முடைய நேரம், ஆஸ்திகள், ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள் அனைத்தையும் திட்டமிட்டு நாங்கள் புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்துகிறதுக்கு நிர்வாகத்தின் திறமையை, கிருபையை நமக்கு கொடுப்பாரா? எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், எதற்கு கொடுக்க கூடாது, இந்த காரியங்களில் நாங்கள் நேர்த்தியாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு மேலும் கிருபைகளை கொடுப்பாரா? விசேஷமாக முன்னுரிமை என்று வரும் பொழுது எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருபையோடு செயல்படுங்கள். தேவன் உங்களுக்கு மென்மேலும் கிருபை மேல கிருபையை கொடுத்து, வரங்களை கொடுத்து, வேலைகளிலே, ஊழியங்களிலே, குடும்பத்திலே, சமுதாயத்திலே, பொருளாதாரத்தையும் அநேக காரியங்களை நிர்வகிக்கிற கிருபையும் இன்று உங்களுக்கு கொடுப்பாரா? சங்கீதம் 90:12 சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவராகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். பிரியமானவர்களே, இன்று யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். அன்று எகிப்திலே பஞ்சம் வரும் முன்னே யோசேப்பு ஞானமாய் செயல்பட்டு தேசத்தை ரட்சிக்கிறதுக்காக ஒரு ஞானமுள்ள, நிர்வகிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, பஞ்ச காலத்துக்கு முதல் பார்வோன் எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளவனாக இருந்தானோ அதை பார்க்கிலும் பல மடங்கு பஞ்ச காலத்துக்கு பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். இது எல்லாமே யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நிர்வாகத்தின் அபிஷேகம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேததான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று கர்த்தர் அந்த நிர்வாகத்தின் அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்றுவாராக. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா.
ஏசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோ உங்க கருத்தையே நோக்கி இருக்கிறோ அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா